நான் தப்பு பண்ணலைன்னு நீங்க சென்னையில இருந்தே நிரூபிக்கலாம்ல. இங்க இருந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பேசாம உங்க வீட்டுக்கே போயிடுங்க. நீங்க நிரூபிச்சதுக்கு அப்புறமா நான் பின்னாடி அப்புறம் வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? அத்தா சார், அத்தா சார், ஐயோ தம்பி தம்பி, அத்தா சார். அத்தா சார். ஐயோ, ஏய் ஏய், உனக்கு அறிவு இருக்கா? பாவம் பசியோட வந்து சாப்பிட உட்காந்தாப்ல. ஆசை ஆசையா 2 வாய் கூட சாப்பிடல அவரு. ஏண்டி உனக்கு இந்த வேலை? ஐயோ, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, அரைகுறை வயித்தோட தம்பி எழுந்திருச்சு போயிடுச்சு. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? மாப்பிள்ள தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கோவப்பட மாட்டீங்களே? பாட்டி ப்ளீஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. நந்தினி தான் என்ன புரிஞ்சுக்காம என்ன புண்படுத்துறானா? தயவு செஞ்சு நீங்க புண்படுத்தாம பேசுங்க பாட்டி. இல்ல ப்ளீஸ் தம்பி, என் கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்னையோ மத்தவங்களையோ புரிஞ்சுக்க வேண்டாம். நந்தினியை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கலாமா? நான் என்ன பாட்டி செஞ்சேன்? அவ தான் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவ ஒவ்வொரு தடவையும் பேசும்போது எனக்கு நெஞ்சில அவ்வளவு ஹர்ட் ஆகுது. அது உங்களுக்கு தெரியுதா? புரியுது தம்பி. ஆனா அவ நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. ஏதோ ஒரு மூலையில ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன குடிசைக்குள்ள இடிச்சு புடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம். அடுத்த வேளை சோத்துக்கே வக்கில்லாம இருந்தோம். பாட்டி தம்பி, பிச்சை ஒண்ணுதான் எடுக்கல தம்பி. பாவம் நந்தினியோட அம்மா காடு கரைன்னு கஷ்டப்பட்டாலும் கைக்கு வாய்க்கும் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நாங்க படாத பாடுபட்டோம். ஆனா அந்த நிலைமைய மாத்தினது யார் தெரியுமா தம்பி? டாடி தானே. உங்களுக்கு வேணா அவர் அப்பா, எங்களுக்கு அவர் கொலசாமி தம்பி. பக்கத்து குடும்பத்தை கூட்டிட்டு வந்து தோப்புல உட்கார வச்சு வேலை கொடுத்து 3 வேளை சோறு போட்டு கட்டிக்க துணிமணி கொடுத்து பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுத்து அம்புட்டையும் கொடுத்த சாமி இல்லையா உங்க அப்பா? எதுக்கு பாட்டி இப்ப அதெல்லாம்? விட்டுருங்க பாட்டி. நன்றி மறந்துடக்கூடாது தம்பி. ஆத்து மணல் ஈரம் மாதிரி நெஞ்சுக்குள்ள எந்நேரமும் உங்க குடும்பத்துக்கு நாங்க நன்றியோட இருப்போம். இனியே இருப்போம் தம்பி. ஓகே, ஐ நோ யூ. ஐயோ அழாதீங்க பாட்டி. அதோட விட்டாரா உங்க அப்பா? வேலைக்கார வீட்டு பொண்ணு எங்க பிள்ளைய தாம் மருமகளா ஏத்துக்கிட்ட தெய்வம் இல்லையா அவரு? எஸ் பாட்டி, என் டாடிக்கு ரொம்ப நல்ல மனசு பாட்டி. எங்க பொண்ணு சும்மாவா இருந்தா? உங்க குடும்பத்துல ஒருத்தியா நின்னுதானே பாடுபடுறா. உங்க குடும்பத்தோட கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஒரு படி மேல கொண்டு போய் காப்பாத்தினவதானே அவ. எஸ். அதனால நெஞ்சுக்குள்ள சொப்பனமா கண்டுகிட்டு இருந்தோம். எனக்கு புரியுது. நந்தினியை பத்தி இங்க இருக்கிற யாருமே தப்பா பேச முடியாது. She is that much good girl. நம்ம அம்மா, அதான் உங்க அம்மாவை சொல்றேன் தம்பி. என்ன காரணமோ தெரியல, அவங்களுக்கு நந்தினிய பிடிக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பாட்டி? பணம். இந்த பாலா போன பணம் மட்டும்தான் பாட்டி காரணம். எங்க பிள்ளைய உங்க அம்மா ஏத்துக்கணும்னு நீங்களும் எவ்வளவோ போராடினீங்க. அது நடக்கலையே. அம்புட்டு கடைசி வரைக்கும் வெறும் போராட்டமாவே போயிடும் போல இருக்கே. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாம இருங்க பாட்டி. நிச்சயமா என் தாய்க்குள்ள நந்தினிய மதிப்பாங்க.
அவ தான் என் மருமகன்னு ஊரறிய கத்தி சொல்லுவாங்க.